பெரியவரே, அரசூருக்கு எந்த பக்கம் போகணும்? அரசூருக்கா? இப்படியே காட்டுக்குள்ள பூந்து போனீங்கன்னா ஆத்தங்கரை வரும். பரிசல்ல ஏறி போனீங்கன்னா அதுதான் அரசூர். ஏங்க இந்த உச்சி வேளையிலயா போறீங்க? ஏன் போனா என்ன? நீங்க தாய்க்கு தலைச்சம்புள்ளையா? ஆமா. ஐயோ, இந்த காட்டுக்குள்ள மோகினி பிசாசு ஒண்ணு நடமாடிக்கிட்டு இருக்கு. தலைச்சம்புள்ளைய பார்த்தா அடிச்சு கொல்லுவிடும். என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு மோகினியை பார்க்கணுமே. பார்க்கணுமா? போங்க, சீக்கிரமா போங்க. பெரியவரே, உங்களுக்கு ஏங்க இந்த மூட நம்பிக்கை எல்லாம்? மோகினி, பேய், பிசாசுன்னு வியாபாரத்தில் நம்பிக்கை வைங்க, முன்னுக்கு வரலாம். நான் நம்பிக்கையோட போறேன் பாருங்க. இந்த ஜனங்களை இன்னும் 3000 வருஷம் ஆனாலும் திருத்த முடியாது. மோகினி, பேய், பிசாசுன்னு கிழம் பாவம். வேற ராத்திரில ஏதோ கணா கண்டு வளருது. அம்மா, தாயே மோகினி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் எங்க அம்மாவுக்கு தாழ்த்தம் புள்ள. என்ன உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? ரயிலடியில ஒருத்தன் சொன்னான். என்ன சொன்னான்? உச்சி வெயில்ல காட்டு வழியில போற, அங்க மோகினி நடமாடுது, தாழ்த்தம் புள்ளன்னா அடிச்சிடும்னு சொன்னான். அவன் சொல்லியும் கேட்காம வந்தியா? அப்ப நம்பல. இப்போ நம்புறேன். அப்படியெல்லாம் சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. இதுவரைக்கும் என் கண்ணுல பட்டவங்கள யாரையும் நான் விட்டதில்லை. என்ன சந்திச்சத நீ யார்கிட்டையும் சொல்லலைன்னா உன்னை விட்டுடுறேன். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பொழைச்சு ஓடி போயிடு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ எந்த லோகத்தை சேர்ந்தவ? பூலோகத்தை சேர்ந்தவதான். 3000 வருஷங்களுக்கு முன்னாடி காந்தார நாட்டு ராஜகுமாரனால பஞ்சிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இதே மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டேன். அதிலிருந்து ஒவ்வொரு சுக்லபட்ச தண்ணிக்கும் இந்த வனத்துல அவனை தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன். அம்மா, உன் சோக கதையை கேட்டு என் நெஞ்செல்லாம் உருகுது. நில்லு. கதையை கேட்டு சும்மா போறியே, என் கைக்கு வளையல் போடு. பாருமா, காலையில இருந்து ஒன்னும் போனி ஆகல. திரும்பி வரும்போது போட்டு விடுறேன். பணம் தானே வேணும். ஆத்த கடந்து அக்கறை போனா அரசூர் வரும். அங்க பண்ணையார்கிட்ட போய் உங்க மகளுக்கு வளையல் போட்டேன்னு சொல்லுங்க, அவர் பணம் தருவார். பண்ணையார் மகளா? மோகினின்னு சொன்ன? நானா சொன்னேன்? யாரோ வழியில சொன்னதை கேட்டு நீங்க என்ன மோகினின்னு நினைச்சு பயந்துட்டீங்க. பைத்தியம் பைத்தியம். அப்ப நீ சொன்ன ராஜகுமார 3000 வருஷம் தூக்கு போட்டுக்கிட்டது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நான் பண்ணையார் மக வள்ளி கண்ணு. பாடுறா, நானே ஏமாந்துட்டேன். உக்காரு, உன் கைராசி ஓசில போடுறேன். இன்னைக்கு பூரா உத்தரம். உக்கார் உக்கார், போட்டு விடு. உக்கார். உன் குரல் மாதிரி உன் கையும் ரொம்ப மென்மையா இருக்கு. அழகே, உன்னை ஆராதிக்கிறேன். இளமை ஊஞ்சல் ஆடுகிறேன். என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புடவைக்கெல்லாம் சினிமா பேர் வைக்கிற மாதிரி என் வளையலுக்கெல்லாம் சினிமா பேர் வச்சிருக்க, அவ்வளவுதான். சௌந்தரியமே வரு, அது இன்னும் பண்ணல. வாங்கம்மா, வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேன் தாத்தா, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ புள்ளிய கழிச்சு சௌக்கியமா இருக்கேன். பார்த்து மத்தியில குடுத்துமா. நீங்க வாங்க, பரிசல்ல உட்காருங்க. அதையும் கொடுங்க, அந்த பொட்டியும் கொடுங்க. பார்த்து மெதுவா. மெதுவா உட்காரு.
திருவிழாவுக்காக வந்தாரா? ஆமா தாத்தா. வராடி, அது யாரடி கூட வர்ற ஒரு ஆளு? யாரோ வளையல்கார மாதிரி இருக்கு. ஆமாமா, வளையல்காரவே தான். என்னடி வளையக்காரரோட வந்திருக்க? இத பாத்தியாடி? வளையக்காரவே, இந்த மாதிரி வளையல் இன்னும் இருக்கா? ஏன் இருக்கே. எங்களுக்கும் வளையல்காரையா, இவங்க எல்லாருக்கும் நிறைய வளையல் போட்டு விடுங்க. காலையில ஓச போனி பண்ணும் போதே நினைச்சா இப்படித்தான் நடக்கும்னு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் போய் கொண்டு வரேன். இவ்வளவு வேணும். சின்னம்மா, எனக்கு 30 ரூபாய் பணம் வேணும். கொடுங்கம்மா. 30 ரூபாயா? எதுக்குமா? இத பாத்தீங்களா? புதுசா போட்டுக்கிட்டு கொடுங்கம்மா. என்னம்மா கண்ணாடி வளையலுக்கா 30 ரூபாய்? என் ஸ்நேகிதங்க எல்லாம் கூட போட்டுக்கிட்டாங்கப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் 30 ரூபாய். சரி சரி, நீயே போய் எடுத்துக்க. இந்தா சார். நல்ல சின்னம்மா. மீனாட்சி, உட்கார். உட்காரே. வள்ளி கண்ணுவ நீ செல்லம் கொடுத்தே கெடுத்துட்ட. என்ன சொல்றீங்க? நீ அவளை ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கலாம். சிநேகிதிகளுக்கெல்லாம் இவதான் வாங்கி கொடுக்கணுமா? அவளுக்கு எல்லாம் இல்லாதப்பட்டவள. ஏன் இத நீங்களே அவகிட்ட கேட்டுக்கலாமே? பாவம், தாய் இல்லாத பொண்ணு. இந்த காரணத்துக்காக தான் நானும் கேட்கல. அது மட்டும் இல்ல, இளையதாரமா வந்தவ மூத்ததாரத்து மகளை கொடுமைப்படுத்துவாங்கிறது தான் உலக வழக்கம். எனக்கு வேண்டாங்க அந்த பழி. சின்னம்மா, நான் பணம் எடுத்துட்டேன், போய் கொடுத்துட்டு வரேன். அது என்னம்மா கையில? பலகாரம். யாருக்கு? இதுவா? இதுவும் என் ஸ்நேகிதங்களுக்கு தான். மீனாட்சி, வள்ளிக்கண்ணு வளர்ந்துட்டாளே தவிர அவளுக்கு உலக ஞானம், குடும்ப பொறுப்பு எதுவுமே தெரியல. இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறாளே. அதெல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுட்டா பொண்ணுங்களுக்கு தானே அந்த பொறுப்பு வந்துடும். மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் தானே இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். மாமியார் விடா அதெல்லாம் எந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது. மாப்பிள்ளைய என் வீட்டோட வச்சுக்குவேன். என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அம்மா. ஐயோ, இருக்கிறது ஒரு பொண்ணு, அவளை பிரிஞ்சிருக்க என்னால மட்டும் முடியுமா? ஆனா நீங்க பாத்துருக்கிற அந்த குள்ளஞ்சாவடி மிராசுதார் வீட்டு மாப்பிள்ளை உங்க கண்டிஷனுக்கு ஒத்து வரணுமே. வரலன்னா போறான் பொக்கி பைய. இந்த பாரு மீனாட்சி, இந்த கண்டிஷனுக்கு அவன் ஒத்து வரானோ அவன் தான் என் மாப்பிள்ளை. இதுல மாற்றமே கிடையாது. ஆமா. உங்களுக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு. யாருக்குடி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க போய் ராட்நாடுங்க. இத வந்துட்டு எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறோம். எல்லாருக்கும் போட்டு விடுவேன். இந்தாங்க பணம். பணமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? மோகினிக்கு என் அன்பளிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க என்ன பெரிய பணக்காரா வேண்டான்னு சொல்றதுக்கு? இத வச்சுதானே பிழைக்கணும். வாங்கிங்க. இந்தாங்க பணம், சாப்பிடுங்க. நான் வரேன். என்ன வள்ளிக்கண்ணே, அங்கேயே பாத்துட்டு இருக்க? போடி. சரிதான் சரிதான்.
என் ராஜாத்தி ஒரு ரோஜா பூ என் சந்தோஷம் கண்ணே உன் சகவாசமே என் ராஜாத்தி ஒரு ரோஜா பூ என் சந்தோஷம் கண்ணே உன் சகவாசமே காலம் நமக்கு ஒரு பாலம் அமைத்தது கங்கை வைகை இங்கே இப்போ இரண்டும் ஒன்றாக மண்ணில் பல முறை ஜன்மம் எடுத்தாலும் சொந்தம் பந்தம் இன்பம் எல்லாம் எனக்கும் பங்காக காலம் நமக்கு ஒரு பாலம் அமைத்தது கங்கை வைகை இங்கே இப்போ இரண்டும் ஒன்றாக மண்ணில் பல முறை ஜன்மம் எடுத்தாலும் சொந்தம் பந்தம் இன்பம் எல்லாம் எனக்கும் பங்காக வையமும் வானமும் உள்ள நாள் மட்டிலும் உறவாடுவேன் கைவளை குங்குமம் மல்லிகை மாங்கல்யம் கொண்டாடுவேன் என் ராஜாத்தி ஒரு ரோஜா பூ என் சந்தோஷம் கண்ணே உன் சகவாசமே அந்திக்கருக்கலில் ஆசை கருங்குயில் தேனாய் ஒரு பாடல் சொல்ல கேட்டேன் இந்நாளே மாலை அழகிலும் சாலை அழகிலும் ஏதோ ஒரு காதல் சுகம் பார்த்தேன் உன்னாலே அந்திக்கருக்கலில் ஆசை கருங்குயில் தேனாய் ஒரு பாடல் சொல்ல கேட்டேன் இந்நாளே மன்மதன் சொல்லிய மந்திரம் அத்தனை கொல்லாததோ என்னிடம் சொல்லிய சங்கதி உன்னிடம் சொல்லாததோ உன் ராஜாத்தி ஒரு ரோஜா பூ என் சந்தோஷம் கண்ணாகும் சகவாசமே வாசம் வச்சான் பூவோடு பாசம் வச்சான் நெஞ்சோடு பழக வச்சான் உன்னோடு உன்னோடு ஒன்னாகி ஒன்னாச்சு என் ராஜாத்தி ஒரு ரோஜா பூ என் சந்தோஷம் கண்ணாகும் சகவாசமே பின்ன என்ன ஊருக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன். எங்க சின்னம்மா கிட்ட சொல்லி அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன். இவளால என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இதுவரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்த என்ன தலைமுறை வச்சாவும் பொண்ணு. பள்ளிக்கண்ணு, என்னம்மா நடந்தது? என்ன நடந்தது சொல்லுமா? அம்மா சத்தியமா சொல்றேன், எந்த தப்பும் நடக்கல. இனிமே அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்பவே குள்ளஞ்சாவடி மிராஸ்தாருக்கு ஆள் அனுப்புறேன். வர்ற வெள்ளிக்கிழமை இவளுக்கும் மணிவேலுவுக்கும் முருகன் கோயில்ல கல்யாணம்.
வளையல்காரரே, வள்ளிக்கண்ணு ஒரு சங்கதி சொல்லி அனுப்பிச்சு. என்ன விஷயம்? வள்ளிக்கண்ணுவுக்கும் மிராஸ் சார் மகனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? வள்ளிக்கண்ணு, நீ என்ன சொன்னியோ அது அப்படியே வடிவேல கிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு ராத்திரி முருகன் கோயில எனக்காக வந்து காத்திருப்பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஐயோ, வந்துட்டாங்க போல இருக்கேன். சரி சரி, நீ போ. மீனாட்சி, வா வா வா, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் வா. வா வா வா. என்னங்க சம்பந்தி இப்படி திருடுப்புன்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்க? ஆளு வந்து சொன்னது ஒண்ணுமே புரியல. அப்படியா? சரி, என்ன புறப்பட்டு வந்துட்டோம். அப்படியா? உட்காரு. என்ன செய்யறது, இந்த மாசத்துல இதுதான் கடைசி முகூர்த்தம். அதனால இன்னைக்கே நிச்சயதார்த்தம் முடிச்சிடலாம் நினைச்சேன். சொல்லி ஆரம்பிச்சேன் அவசரமா. ஆமா, மாப்பிள்ளை மணிவேலு எப்போ வந்துச்சு மெட்ராஸ்ல இருந்து? நேற்று தான் வந்தேங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. அநேகமா அடுத்த மாசத்துக்குள்ள வேலைக்கு ஆர்டர் வந்துடும். சம்பந்தியம்மா, எங்க வள்ளிக்கண்ணு? உள்ள இருக்கா? இருங்க, கூட்டிக்கிட்டு வரேன். வள்ளிக்கண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கம்மா. சீக்கிரம் போய் புடவை மாத்திட்டு என்னோட கூட வாமா. சின்னம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேனே. ஏன் உயிரை வாங்குறீங்க? மீனாட்சி, மீனாட்சி, என்ன மீனாட்சி? ஒண்ணும் இல்லைங்க, அரியா பொண்ணு. நான் சொல்லி கூட்டிட்டு வரேன். மீனாட்சி, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இது மான பிரச்சனை. சின்னம்மா, எங்க அம்மா இருக்கிற ஸ்தானத்துல இப்போ நீங்க இருக்கீங்க. எங்க அம்மா இருந்தா என்ன செய்வாளோ அதைத்தான் நீங்க செய்யணும். என்னங்க இப்படி கொஞ்சம் வரீங்களா? எதுக்கு? எது பேசுறதா இருந்தாலும் இங்கே பேசு. அவங்களுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி ஊருக்கு அனுப்பிடுங்க. மீனாட்சி, இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். இல்ல இங்க ஒரு கொலையே நடக்கும். சொல்லுங்கப்பா, பெத்த தகுப்பன் கையால சாகரத்துக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். பேச்சு வேற பேசுறியா? பேச்சு நீ. நான் சொல்றது கேளுங்க. நான் எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வரேன். மீனாட்சி, பந்தவோ. போங்க நீங்க. என்ன என்ன பேச்சு? கூட்டிட்டு வரேங்க. என்ன? பள்ளிக்கண்ணு, உன் கால்ல விட்டு நான் விடறேம்மா. எங்க மானத்தை காப்பாத்திடுமா. இதுக்கு நீ ஒத்து வரலன்னா நான் கிடத்துல விழுந்துருவேன். இல்லம்மா, எனக்காக நீங்க ஏன் சாகணும்? இப்ப நான் என்ன செய்யணும்? முருகா, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பா. வாங்க போலாம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். அவசரப்படாது. வாழ்க்கைங்கிறது விளையாட்டு வள்ளிக்கண்ணு. பேசுறதுக்கு நேரம் இல்லை. யாரு கண்ணையும் படுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து போயிடுவோம். வள்ளிக்கண்ணு, நல்லா யோசிச்சுப்பாரு. நீ ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவன். நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்துல வாழ வேண்டிய கேவலம் ஒரு வளையல்காரனோட ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேரை உண்டாக்கிறாங்க. உங்க உபதேசத்தை கேட்கறதுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கு இப்ப நேரமும் இல்லை. முடிவா சொல்றேன், வாழ்ந்தா உங்களோட வாழ்வேன், சின்ன சாவேன். என்னை இப்ப கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? வாங்க. மன்னிச்சுங்க, உங்களை தனியா சந்திச்சு என் கருத்தை சொல்லணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. இப்ப சொல்றேன், நான் இவர் கூட தான் வாழ போறேன். தயவு செஞ்சு எங்க வழியில குறுக்க நிக்காதீங்க. யார் இவர்? நான் ஒரு வளையல் வியாபாரி. என் பேரு வடிவேல். எனக்கு சொத்து சுகம் நிலம் நீர் எதுவுமே கிடையாது. என்ன நம்பி என் கூட வரேன்னு சொல்லு. இத பாருங்க, நீங்க சொல்றது சரியில்லை. நான் தான் ஏதோ ஒரு குடிசையில கூழோ கஞ்சியா குடிச்சுக்கிட்டு உங்களோட தான் வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. இப்ப என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? வடிவேலு, ஒரு பொண்ணுக்கு தேவை ஆஸ்தி இல்ல, அன்புள்ள கணவன். அதோட வள்ளிக்கண்ணு மாதிரி ஒரு பொண்ணை மனைவி அடையறதுக்கு நீ பூர்வ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆண்டவனா பார்த்து உங்க 2 பேரையும் இணைச்சுட்டான். வாங்க, பண்ணையாருக்கு அழைச்சிட்டு போய் நானே முன்ன நின்னு உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன். அது மட்டும் நடக்காது. எங்க அப்பா எங்க 2 பேரையும் அங்கேயே வெட்டி போட்டுடுவாரு. நாங்க எங்கேயாவது போடுறாங்க. போங்க, நான் வேண்டாம் சொல்லல. போறதுக்கு முன்னால என் கூட வாங்க ப்ளீஸ். கமான்.
ஆண்டவன் திருகணத்துல மாலையை மாத்திக்கங்க. எழுந்திருக்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. எங்க வாழ்க்கைக்கு விளக்கேத்து வச்ச உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இந்த நன்றி நாங்க ஒரு நாளும் மறக்க மாட்டோம், மறக்கவே மாட்டோம். வடிவேலு, இந்த ஆனந்த கண்ணீர் வத்தி போகாம பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரி, யாராவது வரத்துக்கு முன்னால சீக்கிரமா புறப்படுங்க. நின்னுங்க. அம்மா, இப்ப எந்த ஊருக்கு போறீங்க? இன்னும் முடிவு பண்ணல. சரி, எந்த ஊருக்கு போறாலும் சரி, எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன் தெரியுமா, நீங்க 2 பேரும் என்னுடைய பார்வையில இருந்து விலகவே கூடாது. கண்டிப்பா போடுறோம். நாங்க வரோம். யாரு? வெளியூர்காரங்களா? ஆமாங்க. கூட இருக்கிறவங்க யாரு? என் பொஞ்சாதிங்க. இந்த ஊர்ல யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்க, பொழைக்கலான்னு வந்திருக்கோம். போயும் இந்த ஊருக்கா பழைக்க வந்தீங்க? இந்த ஊரு பேர் என்ன தெரியுமா? கொடும் புலியூர், உலகாரப்பய ஊரு. பேசாம திரும்பி போய் கூட்டு ரோட்டுக்கு வலது பக்கத்துல 5வது மைல்ல நல்லாம்பாளையம்னு ஒரு கிராமம். அங்க போய் நல்லபடியா பொழைச்சுக்குங்க. பொழுது சாஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கிருந்து போய் சேரத்துக்குள்ள இருட்டிடுமே. ஆமாம் பெரியவரே, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இந்த ஊர்ல தங்கிட்டு காலையில எழுந்திருச்சு போயிடுறோமே. ஒரு ராத்திரி தான் இருந்தாலும் ஜாக்கிரதை. சரி பெரியவரே. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. பெரியவரே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன தம்பி? உங்களுக்கோ கண்ணு தெரியல, நாங்க வெளியூர்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு கண்ணு தான்ப்பா தெரியாது, காது நல்லா கேக்குது இல்ல. இந்த ஊர்ல ஆடு மாடு போனா கூட அதனுடைய காலடி சத்தத்தை கேட்டு இது இன்னார் வீட்டு ஆடு, இன்னார் வீட்டு மாடுன்னு சொல்லிவிடுவேன்ல. அவ்வளவு அனுபவம் இருக்கு தம்பி எனக்கு. நாங்க வரோம். ஆமாப்பா, வா. தலைவர் மகன் என்ன குற்றவாளி கூட்டில் அடிக்கிறேன், ஒழுங்கா நில்லு. என்னையா விஷயம்? ஊருக்குள்ள யாராவது தப்பு பண்ணா தலைவர்கிட்ட சொல்லலாம். தலைவருக்குள்ளேயே தப்பு பண்ணா யாருகிட்ட இங்க புகார் கொடுக்கறது? என்ன செஞ்சான் விளக்கு மாறே சொல்லு. இவ என் மச்சனிச்சிங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கான். வயசு பொண்ணு, கல்யாணமே ஆகலைங்க. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கான். நானே திண்ணையில உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தா எப்படிங்க? ஏம்மா, என் மகன் உன் பின்னால வந்து என்ன தப்பு செஞ்சான் பச்சையா சொல்லு. வாய்க்காரமா வந்துட்டு இருந்தாங்க, அப்ப பின்னாடி வந்து இந்த ஆணையை பிடிச்சி இழுத்துட்டாருங்க. ஏண்டா இழுத்த? ஆமா இழுத்த. எதுக்கு இழுத்த? தாவணி காத்துல பறந்து போய் முள்ளுவெளியில மாட்டிடுச்சு, பதறி போய் இழுத்த. இவன் லேசா சொருவி வச்சிருந்தா பொழுது இழுத்த உடனே கையோட வந்துருச்சு. உதவி பண்ணது தப்பா? ஆகா தியாக உணர்வப்பா. அது தொண்டு. அதுதானே தம்பி தங்க கம்பி ஆச்சே. அது பேசாதே, அடாவடி தெரியாது, குளிஞ்ச தலை நிவராதே, கோண வழி நடக்காதே, சூது வாது தெரியாத சாது. இந்த ஊர்ல இது மாதிரி புள்ள ஏத்து. இங்க ஒரு தலை பட்சமான தீர்ப்பு தான் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன தீர்ப்பு கூறிட்டேன்? என்ன தலைவர்கிட்ட பேசுற பேச்சா பேசுறேன்? நான் என்ன பஞ்சாயத்து பண்ணனா? என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. அது மாதிரி நீங்க நடத்தி காமிச்சால அதுக்கு மேலதான் நான் தீர்ப்பு கூற முடியும். ஏமா அப்படி நீ அந்த கரை மேல எப்படி நடந்து போறேன் அதே மாதிரி நடந்து காட்டு. டேய், நீ எப்படி பின்னால போய் அவன் முந்தானிய பிடிச்சி இழுத்தியோ அது மாதிரி இழுத்து காட்டு. அதுக்கு மேல நான் பஞ்சாயத்து பண்றேன். எங்க போறங்க? ஆனா ஒருக்கம் பார்த்துட்டே போதும். மாமா போலாம். பாத்தீங்களா தலைவரே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு போறத. டேய், நீ கேஸ்ல ஜெயிச்சிட்ட, போய் விளையாடு போ. டேய், இடத்த மாத்திக்கிறேன். சரி, வேற ஏதாவது வழக்கு இருக்கா? நான் தலைப்பா கேட்கணும். கட்டிடுறாங்க. தலைவரே, அங்க பாத்தீங்களா, யாரோ புதுசா 2 பேர் நம்ம ஊருக்கு வர்றாங்க. ஐயா கும்பிடுறேனுங்க. நாங்க இந்த ஊருக்கு புதுசு, பொழைக்க வந்திருக்கோம். என் பேரு வடிவேலு, இது என் பொண்டாட்டி வள்ளிக்கண்ணு,
இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் இந்த ஊர்ல தங்கிட்டு காலையில போயிடலான் இருக்கேங்க. காலம்புரை எங்க போகுற? வேற ஏதாவது நல்ல ஊரா பார்த்து. கெட்ட ஊரா? ஏயா இங்க என்ன இப்ப இழைக்க முடியாத? அதுவும் நான் இருக்கிற இடம் வேலை செய்யாமே போய்க்கலாமே. நம்ம ஐயாவை போல தர்ம சிந்தனை உள்ளவங்க இந்த ஜில்லாவில யாருமே இருக்க முடியாது. உனக்கு என்ன உதவினாலும் ஐயா செய்வார். என்ன உதவி? பெரிய உதவி. ஒரு வீடு, அப்புறம் படுக்கிறதுக்கு பாய், தலகாணி, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எல்லாம் நான் கொடுக்குறேன். அந்த வீட திறந்து விடியவங்க 2 பக்கம் கதவு இருக்கு. திறந்து விடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க வாங்க. அம்மா வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயா வந்து அடுப்பை பத்த வச்சு ஆரம்பிப்பாரு. எங்க தலைவருக்கு இந்த ஊர்ல இந்த மாதிரி பல வீடு இருக்கு. அதுல இது ஒரு சின்ன வீடு. ஆனா உங்களுக்கு இந்த வீடு போறமா இந்த பெரிய வீடா கொடுக்கலாம். எதுங்க பெரிய வீடு? ஒரு ராத்திரி தங்கிட்டு காலையில போயிட்டு போறோம். ஐயா நீங்க அப்படி சொல்லாதீங்க. எங்க தலைவர் உங்களை விடவே மாட்டாரு. ஆமா என்ன செய்றீங்க? வாங்கடா. எல்லாம் சாமான கொண்டு விட்டியா? வாப்பா. என்னப்பா அது கேளுங்க. சாப்பாடு இங்க வர இப்படி வைடா. என்னங்க இதெல்லாம்? ஐயோ பரவாயில்லைங்க. நீங்க திடுசுப்புன்னு வந்துட்டீங்க. இப்ப சமைச்சு சாப்பிட முடியுமா? அதனாலதான் தலைவர் கேரியர் அனுப்பிச்சிருக்காரு. சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாங்க, இவ்வளவே போதும். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. அப்ப நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க. நான் காத்தால வந்து சந்திக்கிறேன். அம்மா அச்சுமா. ரொம்ப நல்ல மனுஷங்களே இருக்காங்களே. இந்த ஊரை போய் கொலகார பையன் ஊருன்னு அந்த பெரியவன் சொன்னாரு. இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இது அவங்க உங்க சொந்த விவகாரம். தன்னை வச்சுதான் மனுஷன் அடுத்தவனையே எடை போடுறான். இந்த ஊர்ல அவருக்கு எவனாவது கெடுதல் செஞ்சிருப்பான். அதனால ஒட்டு மொத்தமா இந்த ஊரையே கொலகார பசங்க ஊருன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். வள்ளிக்கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல நாம தங்கித்தான் ஆகணும். நாளைக்கே மணிவேலுக்கு லெட்டர் எழுதி போட்டுருணும். ஆமாங்க. அப்படியே சின்னம்மாவுக்கு மட்டும் லெட்டர் எழுதி நம்ம இருக்கிற இடத்தை தெரியப்படுத்தினா என்னங்க? வேண்டாம் வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. என்ன? அப்பா முன்கோவக்காரர் தான். ஆனா என் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். ஏங்க இப்படி 2 நாளா பச்சை தண்ணி கூட வாயில ஊத்தாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எழுந்து வாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நகை நட்டுகளை போட்டுக்கிட்டு போயிருக்காளே, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எதுக்கும் போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்து வச்சா? கோலம்னா இதெல்லாம் கோலம். இந்த ஊர் பொம்பளைங்க போடுறாங்களே கோலம் அவருக்கு பிடிச்ச கேடு. எங்க உன் புருஷன் தூடுறானா? ராத்திரிலாம் முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல. குடுத்து வைக்கிறேன் நம்ம சொல்லு. நான் படுற கஷ்டம் நீ ஒன்னும் இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வீட்டுக்கு வேண்டிய அரிசி, உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். வேண்டாங்க, கடவுள் கொடுத்த கைகால் இருக்கு, அதை வச்சு நாங்க போச்சு. பெரியவங்க ஆசை இருந்தா போதும். உன் பொண்ணை பார்த்தேன். இருந்துச்சு. நீ இல்லாத போது ஏன் பேசணும்னு விட்டுட்டேன். இது வளையக்காரன் பொண்டாட்டி ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. இது மாதிரி வந்துட்டாரா அவங்களுக்கு வேண்டிய உபகாரம்லாம் நம்ம செய்யணும். வளையக்காரர் பொண்டாட்டிக்கிறீங்க, கழுத்துல மஞ்சள் கேட்ட காணும்.